ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் கண்டென்ட்டில் நம்ம மறந்துட்டு வர ஒரு முக்கியமான கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, குமிட்டி கீரை. இதை எங்கள் ஊர் சைடில் கல்கோமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக எல்லா மார்க்கெட்லேயும் கண்டிப்பாக அவைலபிளாக கிடைக்காது. ஸோ இது நான் காட்டு சைடில் ஒரு பாட்டிமாட்ட சொல்லி வச்சு தான் வாங்கிப்பேன். ஸோ எதுக்காக இந்த கீரைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா கீரைகளை விட இந்த கீரையில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி பூஸ்ட்டை நமக்கு இந்த கீரை கொடுக்குது. அதோட நம்ம பிளட்டில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கிளியர் பண்ணும். சரியாக டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னாலும், அண்ட் தென் புரத சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லிட்டு சத்துக்களை எக்கச்சக்கமாக அள்ளி தரக்கூடியது இந்த ஒரு வகை கீரை தாங்க. சத்துக்கள் மட்டும் இல்லைங்க, சுவையும் அள்ளி தரக்கூடிய ஒரே ஒரு கீரை அப்படின்னா இதை தாங்க சொல்ல முடியும். இதை க்ளீன் பண்ணுறது மட்டும் தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் சமைக்கிறது வெறும் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பக்காவாக கிடைக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு குட்டி டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, 2 தக்காளி கீரி 4 கீரி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் சீரகம், உங்கள் காரத்துக்கு எப்போ பச்சை மிளகாய். இதெல்லாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கீரை ஆட் பண்ணுங்கள். கீரையை ஆட் பண்ணிவிட்டு உடனே லிட் போட்டுட்டு 2 to 3 விசில் விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே விடக்கூடாது. இந்த கீரை மட்டும் இல்லைங்க, எந்த கீரையாக இருந்தாலும் 2லேருந்து 3 விசில் மட்டும்தான் விடணும். அதுக்கு மேலே விட்டால் கீரையோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி கீரை ரொம்ப வெந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதே மாதிரி எல்லா கீரையும் இதே போல தான் செய்யணும். முருங்கைக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் மட்டும்தான் கொஞ்சம் பருப்பு சேர்த்தி போட்டு கீரையை கம்மியாக போடணும். மற்ற எல்லா கீரையும் இதே ஃபார்மேட்டில் தான் செய்யணும். கீரை வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வரமிளகாவும் சீரகமும் வறுத்து கொட்டிட்டு கடைஞ்சிட வேண்டியதான். கீரையை தாளிக்கிறதுனாவே நான் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வகை கீரையோட பெனிஃபிட்டும் இந்த ஒரே கீரையில் இருக்குதுன்னு சொல்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் மருத்துவ குணமும் அதிகமாகவே இருக்குது. தேவையான அளவுக்கு விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கறி லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தாளிப்பை கீரையில் கொட்டிட வேண்டியதுதான். அந்த மெயின் டிப் பார்த்திங்கன்னா, பெருங்காயம் ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணணும். அதிகம் ஆட் பண்ணக்கூடாது. அதிகம் ஆட் பண்ணிங்கன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்குது தங்கம்? மாமா பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக. தேங்க்யூ.